Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli. அண்மை செய்தியை பார்க்கிறோம். தேசிய பங்குச்சந்தையின் நிஃப்டியும் 482 புள்ளிகள் அதிகரித்து 23,000 புள்ளிகள் புதிய உச்சத்தை பங்குச்சந்தைகள் எட்டியிருக்கிறது. மும்பை பங்குச்சந்தையின் சென்செக்ஸ் இதுவரை இல்லாத அளவிற்கு 76,785 புள்ளிகளில் வர்த்தகமாகியது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு கௌசல்யா நம்மோடு இணைந்திருக்கிறார். புதிய உச்சத்தை பங்குச்சந்தை எட்டியிருக்கிறது, காரணங்கள் குறித்து நீங்க சொல்லுங்க. தேசிய பங்குச்சந்தையின் நிஃப்டியும் 482 புள்ளிகள் அதிகரித்து 23,303 புள்ளிகள் வர்த்தகமாகியது. தேர்தல் முடிவு வெளியான அன்று பங்குச்சந்தையில் பெரும் இழப்பு ஏற்பட்ட நிலையில் மீண்டும் புதிய உச்சத்தை தற்பொழுது எட்டியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு கௌசல்யா நம்மோடு இணைந்திருக்கிறார். இதற்கான காரணிகள் குறித்து நீங்க சொல்லுங்க கௌசல்யா. வணக்கம் ராதா. இப்போ பாத்தீங்கன்னா மும்பை பங்கு சந்தையின் சென்செக்ஸ் இன்னைக்கு வர்த்தக நிறைவுல இருக்கு. இப்போ இந்த டைம்ல 76,785 புள்ளிகள் அப்படின்ற அளவை எட்டி இருக்கு. இது இதுக்கு பின்னாடி என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஜூன் 3ஆம் தேதி, அதாவது ஆக்சுவலா மே 31 அப்புறம் ஜூன் 1ஆம் தேதி தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு வெளியான அன்னைக்கு மறுநாள் சண்டே அன்னைக்கு வர்த்தகம் கிடையாது. ஜூன் 3ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஆல் டைம் ஹைல நிறைவடைஞ்சிச்சு. அதாவது 76,738 புள்ளிகள் அப்படின்ற அளவுல ஆல் டைம் ஹைல மார்க்கெட் முடிஞ்சிச்சு. அதுக்கு அடுத்த மறுநாள் தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேர்தல் முடிவுகள் வெளியானுச்சு. அன்னைக்கு மார்க்கெட் ஹெவி கிராஷ், கிட்டத்தட்ட 31 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு முதலீட்டாளர்களுக்கு மதிப்பு நஷ்டமா இருந்தது அப்படின்ற ஒரு தகவல் புள்ளி விவரங்கள் வெளியாச்சு. அன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் 70,234 அப்படின்ற அளவுக்கு சென்செக்ஸ் கீழே போயிட்டு 72,079 அந்த லெவல்ல முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறமா அன்னைக்கு அவ்வளவு பெரிய லாஸ் அன்னைக்குல இருந்து மறுநாள் 2 நாட்கள்லயும் மார்க்கெட் கிராஜுவல் அப்ப கொடுத்துட்டே இருந்தாங்க. மார்க்கெட்ல கிராஜுவல் அப்ப ஏறிக்கிட்டு இருந்த நிலையில இன்னைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல் டைம் ஹை டச் பண்ணிருக்கு. இன்னைக்கு 76,785 புள்ளிகள் சென்செக்ஸ். இதுக்கு முக்கியமான காரணங்களா பார்க்கப்படுறது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆர்பிஐ இன்னைக்கு கடன்களுக்கான வட்டி விகிதங்கள்ல மாற்றம் இல்லை அப்படின்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க. இதுக்கான காரணங்கள் பணவீக்க விகிதம் இன்னும் அவங்க எதிர்பார்க்கிற 4% அளவிற்கு கட்டுக்குள் வரல அப்படிங்கிறது தான் அவங்களோடது. சோ பணவீக விகிதங்கள் கட்டுக்குள் வர வரைக்கும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வரும். அது கண்டிப்பா வட்டி விகிதங்களை குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு தகவலையும் சொல்லியிருக்காரு ரிசர்வ் பேங்க் ஆளுநர் சக்திகாந்த தாஸ். இந்த காரணத்தினால அது ஒரு ரீசன் மார்க்கெட் இன்னைக்கு அப் ட்ரெண்டுக்கு. அகைன் என்ன அப்படின்னா நடப்பு நிதியாண்டுல நம்ம இந்திய பொருளாதாரம் 7.2% உயரும் அப்படின்ற ஒரு கணிப்பையும் ரிசர்வ் வங்கி கொடுத்திருக்கு. ஏற்கனவே 7% இருக்கும் அப்படின்னு சொல்லி இருந்த நிலையில இன்னைக்கு 7.2 இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு தகவலையும் சொல்லியிருக்காங்க ரிசர்வ் பேங்க். இந்த 2 ரீசனும் பொருளாதார அடிப்படையில இந்தியாவோட வளர்ச்சியை குறிக்கிற விதமா இருக்கு அப்படின்றதுனால பங்கு சந்தைகள்ல இது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதை தாண்டி என்ன அப்படின்னா இன்னைக்கு என்டிஏவோடது கூட்டணியோட கட்சிகளோட மீட்டிங் நடந்துச்சு. இதுல என்டிஏவோட தலைவரா திருப்பியும் பிரதமர் மோடியை தேர்ந்தெடுத்திருக்காங்க. சோ இது இப்போ புதிய ஆட்சி அமைக்க போறதுல பொருளாதார சீர்திருத்த திட்டங்கள் இல்ல நலத்திட்ட உதவிகள் இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நீடிக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. இதெல்லாம் தான் இன்னைக்கு பங்கு சந்தைகள் அதிகரிக்கிறதுக்கு காரணமா அமைஞ்சிருக்கிறதா. தேர்தல் முடிவுகள் வெளியான அன்று சற்று குறைவு ஏற்பட்ட நிலையில் தற்பொழுது பங்குச்சந்தை புதிய உச்சத்தை எட்டியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கௌசல்யா. Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli.